மற்ற மூத்த முன்னணி தலைவர்களோடு ஆங்காங்கே பேசி இறுதி முடிவு எடுத்து இன்றைக்கு அறிவிக்கிறேன். இதில் தாமதம் என்ன? சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் வழியிலே நாங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை வாய்ப்பும் சரியாக முறையாக தங்குதடையின்றி தாமதமின்றி கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இஃப்தார் நோன்பு விருந்தை முதல் கட்சியாக தமிழகத்திலே வைத்தோம். அனைத்து கூட்டணி தலைவர்களும் அதில் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். 100% இல்லை. நான் என்னுடைய கட்சியிலே பணியாற்றக்கூடிய நல்லவர்களுக்கு வாய்ப்பு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பல நல்லவர்களுக்கு களத்தில் இருப்பவர்களுக்கு என்னால் வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கும்போது சென்ற முறை வாங்கிய நம்பரே வாங்கவில்லை என்றாலும் கூட 5 நம்பர் சரியான 5 நபருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். என்னுடைய நீங்க என்னுடைய அரசியல் பயணம் அனைவருக்கும் தெரியும். மக்கள் தலைவர் மூப்பனாரினுடைய தந்தையுடைய மறைவுக்கு பிறகு கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைவர்கள் தொண்டர்களுடைய நம்பிக்கையோடு நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். என்னுடைய தந்தை உயிரோடு இருந்தபோது நான் நேரடியாக அரசியல் களத்திற்கு வரவில்லை. அவர்கள் எனக்கு எந்த பதவியும் கொடுக்கவில்லை என்ற வரலாற்றை அமைச்சரிடம் நினைவு கூற வேண்டும். என்னுடைய டூரை பொறுத்த வரைக்கும் லைக்லி ஐ ஹவ் நாட் ஜஸ்ட் கன்க்ளூடட் த டூர். ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். Then it is a continuous tour for me till 21st. போன முறை 6800 கிலோமீட்டர் போனேன். போன முறை I even touched around 100 constituencies, which was only practically possible. இந்த முறை நிச்சயமாக பல தொகுதிகளுக்கு சென்று கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் நான் பணியாற்றி வெற்றி பெறச் செய்வேன். குறிப்பாக எங்களுடைய தொகுதி எங்களுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு அதிக நேரம் கொடுப்பேன். நான் நினைக்கிறேன் களத்தில் இன்னும் 2 நாளிலே அதெல்லாம் சரி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த தொகுதிகள்லாம் ஒதுக்குனதுக்கு அதெல்லாம் எப்படி சமாளிக்கும்? அதிமுக தலைமையிடம் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்ளும். ஏன்னா எங்களுக்கு ஒதுக்கியது பாஜகவும் அதிமுகவும் தான். நாங்கள் பல தொகுதிகள் கேட்டோம், பல தொகுதிகள் கிடைக்கவில்லை, பல தொகுதிகள் கிடைத்தது. இதெல்லாம் பேச்சுவார்த்தையிலே எங்களுக்குள் இருக்கிற சுமூகமான விஷயம். அது போன்ற என்னுடைய வாய்ப்பு முடிந்த பிறகு கூட மீண்டும் அந்த வாய்ப்பை நான் அவரிடம் கேட்கவில்லை. எனக்கு தொகுதி அவர்கள் குறைத்தலாக கொடுத்து நீங்க எல்லாம் எழுதுனது போல 1, 2 தவறுதலா பத்திரிகை நண்பர்கள் வடிகட்டிய பொய்யை சொல்லியது போல எனக்கு கொடுத்திருந்தாலும் கூட அதை வாங்கி கொண்டு எனக்கு எம்பி கொடுங்கன்னு நான் கேட்டுக்க மாட்டேன். என்னுடைய கட்சி எனக்கு முக்கியம். என்னுடைய கட்சியிலே பணியாற்றுகின்றவர்கள் எனக்கு முக்கியம். அவர்களுக்கு அதிக எண்ணிக்கை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே தலைவராக நான் செயல்பட்டேன். ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சியினுடைய கோட்பாடு என்றால் எந்த கட்சியோடு நாம் பயணிக்கிறோமோ அந்த கட்சியிலே இருக்கக்கூடியதுதான்
சரி, நியாயம். அதை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் இல்லாதவர்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கடந்த முறை திருவிக நகர் சென்னையில ஒரு தொகுதியை கேட்டு பெற்றிருந்தோம். இந்த முறை ஏன் சென்னையை நம்ம விட்டுட்டோம்? எனக்கு சென்னை கொடுக்கல, வாங்க முடியல. கேட்டு பார்த்தேன், கொடுக்கல, வாங்கல. அது போல தமிழ்நாட்டில் பல தொகுதி கேட்டு பார்த்தேன், வாங்க முடியல. உண்மையை சொல்றது என்ன சார் தப்பு? முக்கியமான கேள்வி கேட்கிறாரு சார். என்ன காரணம் சார்? அது சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. பெர்சன்டேஜ் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க சார் அவருக்கு. சார் எங்க பின்னாடி இருக்கீங்க? உட்கார சீனியர் பிரசிடன்ட் நிக்க வைக்கிறீங்க. நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில நாங்களும் வந்து தமிழகத்தினுடைய அரசியலை கூர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா கட்சிகளுடைய அரசியலை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுடைய மனநிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் தேவை என்று வாக்காளர்கள் நினைக்கிறார்கள். குறிப்பாக மத்திய மாநில அரசுடைய ஒத்த கருத்து தமிழகத்தினுடைய வருங்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் என்று நம்புகிறார்கள். அந்த வகையிலே மக்களுடைய மனநிலை அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி முதல் கூட்டணி, வெற்றி கூட்டணி. மற்ற கூட்டணிகளை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் யார் வேண்டுமானாலும் 2, 3, 4 வரலாம். முதல் கூட்டணி நாங்கள் தான். முதல்ல வந்து ரைட் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை அங்க அம்மாக்கெல்லாம் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் கொடுங்க. இப்ப இங்க கொடுங்க, ராஜன் கொடுங்க, இங்க கொடுங்க சார். பிரசிடன்ட் நான் கொடுக்கறேன் தனியா. சதீஷ் இவர்கிட்ட கொடுங்க, ரைட் கையில் ரைட். அப்படியே உட்கார்ந்துட்டே கொடுத்துறோம் சார். எல்லாம் ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் 2 பேர் வச்சுங்க. 2 பேர் பேக் பேஜ் வைங்க, ஃப்ரண்ட் பேஜ் வைங்க. நீங்க ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் வைங்க சார். கொஞ்சம் தயவு பண்ணி எடுத்துங்க. அம்மா அப்படியே வைங்க, அப்படியே காமிங்க. திருப்பி விரட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றியா. உட்காருங்க. கேண்டிடேட்ஸ் பேர் சொல்றேன். பேப்பர்ஸ் இருக்கு. நீங்க எல்லாம் அமைதியா உட்காருங்க. வந்து ரைட். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய 5 தொகுதிகளுக்கான வெற்றி வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். ராணிப்பேட்டை தொகுதி 41 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு VM கார்த்திகேயன் அவர்கள். மாவட்டத்தினுடைய தலைவர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார். ஈரோடு மேற்கு தொகுதி எண் 99 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு M யுவராஜா அவர்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் பொதுச் செயலாளர் ஒட்டன்சத்திரம் தொகுதி எண் 128
சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு விடியல் எஸ் சேகர், கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி தொகுதி எண் 171 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொகுதியினுடைய வேட்பாளர் திரு MKR அசோக் குமார், கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி தொகுதியினுடைய எண் 234 சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தென்மண்டல இளைஞர் அணியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் ஜே நிவின் சைமன் அவர்கள். இந்த 5 வேட்பாளர்களும் வெற்றி வேட்பாளர்களாக இன்றிலிருந்து களத்திலே இறங்குவார்கள். வெற்றி வேட்பாளராக சட்டமன்றத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரலை ஒலிப்பார்கள். தமிழக மக்களுடைய எண்ணங்களை அந்தந்த